வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை நீங்கள் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லை நைட்டு நீங்கள் டின்னருக்கு கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் ஒரு பவுலில் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெய் மாவுடைய எல்லா ஓரங்கள்லையும் படுற மாதிரி இதை நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு மாவுக்கு எனக்கு 1 கப்பு தண்ணி தேவைப்பட்டது. நீங்கள் மாவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. மாவை நம்ம சப்பாத்திக்கு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. மாவு பிசைஞ்சு முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், ரொம்ப லூஸாகவும் இல்லை, ரொம்ப டைட்டாகவும் இல்லை. இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாவு சுற்றி அந்த அப்ளை பண்ணிடுங்க. எண்ணெயை மாவு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் நீங்கள் ரெஸ்ட்டில் வச்சுருங்க. இப்போ மசாலா தயார் பண்ணலாம். நான் 1 கேரட்டை துருவி எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸில் பாதி முட்டைக்கோஸை எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் முட்டைக்கோஸில் பாதியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் ஒரே 1 மிளகாய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் தாளிச்சிடலாம். இதை நம்ம தாளிக்காமல் அப்படியே கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் தாளிச்சிட்டா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் தாளிக்கிறேன். நீங்கள் தாளிக்காமல் இது எல்லாத்தையும் ஒரு பேனில் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான உடனே பச்சை மிளகாயும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் 1 நிமிஷம் வதக்கிக்கங்க. வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணியை ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி உளிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துறேன். நீங்கள் பச்சை பட்டாணி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் இதுக்கு பதிலாக பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கேரட்டை சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி 1 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா கேரட் சேர்த்துக்கங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 30 செகண்ட் கேரட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் கட் பண்ணியில் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கங்க. உங்ககிட்ட சாட் மசாலா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. ஒருவேளை சாட் மசாலா இல்லைன்னா மல்லித்தூள், சீரகத்தூள், நீங்கள் என்ன மசாலா தூள் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இது கலந்து விட்டுட்டு நான் இன்றைக்கி சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் 1 உருளைக்கிழங்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா மேஷ் பண்ணுற மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. அப்படியே இந்த மசாலா எல்லா உரங்களையும் படுற மாதிரி. நான் உப்பு போட மறந்துட்டேன். நீங்கள் மசாலா தூள் போடுறீங்கல்ல, அப்போவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கங்க. நான் ஃபஸ்ட்டு போட மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மசிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய மசாலா இப்போ தயாராகிடுச்சு. அடுத்து நம்ம மாவும் நல்லா 20 நிமிஷம் ஆயிடுச்சு, ரெஸ்ட்டில் இருக்குது. இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கிட்டு நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி தான் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி தரையில் அப்படியே உருட்டுறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சு உருட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு ரொம்ப தடிமனாக வேணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ ஸ்டஃபிங் வச்சிடலாம். ஸ்டஃபிங் வச்சுட்டு இதை நம்ம உருட்டி எடுக்க போகிறோம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த உருட்டுறப்போ கொஞ்சம் டைட்டாக உருட்டிக்கங்க, லூஸாக உருட்டிடாதீங்க. பொறுமையாக நல்லா டைட்டாக உருட்டிக்கங்க, அப்போ தான் மசாலா ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு பீஸ் எடுத்துருக்கோமா, இதை ஜஸ்ட் இப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். கை இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. இது மாதிரி எல்லா மாவையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இங்கே பாருங்கள், சும்மா லைட்டாக இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க, உள் சைடு வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்குல்ல? இது மாதிரி எல்லா உருண்டைகளையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இதையெல்லாம் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். அகலமான பேனில் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்க ரோல்ஸை உள்ளே வச்சுக்கலாம். இது பொறுமையாக 2 பக்கமும் வேக விட்டு எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே லேசாக அப்படி கரண்டி வச்சு தள்ளி விட்டிங்கன்னா எதுவும் அடியில் ஒட்டாமல் வரும், பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும். பொறுமையாக 2 பக்கமும் திருப்பி போட்டு இந்த அளவுக்கு நல்ல கலர் மாறுற வரையும் வேக வச்சு எடுத்துக்கங்க. மீதி இருக்கக்கூடிய ரோல்ஸையும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் அல்ல நைட்டு டின்னர் கூட நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். செம்மையான டிஃபன் ரெடி ஆகிருக்கு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் நீங்கள் சாஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கட்லெட்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். இது அதுக்கு பதிலாக எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது செய்கிறதும் ரொம்பவே ஈஸிங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.